விஷவல்லியோட முகத்திலே கிழிக்கிறதுக்காகவே நம்ம ஹீரோயின் இனியா களம் இறங்கினாங்க. கௌரி அம்மா கிட்ட அண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு ஷாக் அடிச்சதால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு பேசுற மாதிரியும் தொடர்ந்து வலிக்குது அப்படின்னும் சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தா. இது கௌரி அம்மாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் சரி ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு தான் சரி கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போய் தன்னோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்த இனியா விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஏதோ சரியில்லையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சித்திக்கு ஜூஸ் நான் போட்டு தரேன்னு அவங்க கைகளால ஜூஸும் போட்டு அதுல ஒரு ரப்பர் பல்லியும் போட்டுட்டாங்க. அதை கொண்டு வந்து கொடுக்கவும் விஷவலியால நம்பவே முடியல. இல்லையே இனியா அப்படி செய்ய மாட்டாளே, இனியா வாலண்டியரா நமக்கு உதவி செய்ய வரானா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க. நீ குடிக்கலனா என்னம்மா உனக்கு நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இனியா ஒட்டுமொத்த ஜூஸையும் வாயில ஊத்தி விடவும் கடைசியில அந்த பல்லி அவனோட வாயில சிக்கிச்சு. அவ்வளவுதான் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க போட்டுட்டு இருந்த நாடகம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இவ்வளவு விஷயம் நடந்த பிறகு கௌரி அம்மா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு விஷவல்லியை கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா யாழினி என்ன திருந்தின பாடல பாவம் சித்தி அப்படின்னு ரொம்பவே பரிதாபப்பட ஆரம்பிச்சாங்க. மத்தவங்களுக்கு பாவம் பார்த்தா அவங்களுடைய பாவமும் நம்ம தலையதான் சுத்தம்னு ஒரு அனுபவ மொழி உண்டு. யாழினிக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் இந்த விஷயம் புரியவே மாட்டாங்குது. கூடிய சீக்கிரம் அவங்க அனுபவத்துல அதான் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷவல்லிய அதன் பிறகு கிச்சன் வேலைகளுக்காக கடுமையா வேலை வாங்க ஆரம்பிச்சாங்க கௌரி அம்மா. அந்த நேரத்துலதான் நம்ம விஷப்பாம்பு சிவம் முன் எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்பவும் சந்தோஷமா யாழினிக்காக பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வரவும் அதை பார்த்த யாழினி செம குஷி ஆயிட்டாங்க. யாழினி மட்டும் இல்ல கௌரி அம்மாவாலே நம்ப முடியல. இது தான் புருஷன் தானா இல்ல அந்த ஆளுக்கு உடம்புக்குள்ள ஏதாவது ஆவி புகுந்துருச்சா, மனுஷன் இவ்வளவு பாசமா பேசி நான் பார்த்ததே இல்லையேன்னு ரொம்பவே உணர்ச்சப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. யாழினி எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்களோ அதுக்கு சமமா நம்ம ஹீரோயின் இனியாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஒண்ணு அந்த ஆள்கிட்ட ஏதாவது பேசினா இடக்க முடக்கா பேசுவான்னு தெரிஞ்சிருந்தோம் சில விஷயங்கள்ல பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க வாழ்ந்து கொடுத்த பொம்மை யாழினிக்கு அப்புறம் யாழினி குழந்தைங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என் குழந்தைங்களுக்கு தானே வரும் அப்படின்னு ஆசையா கேட்கவும் ஏதாவது ஒரு பதில நாசுக்கா சொல்லி இனியாவோட மனசை கஷ்டப்படுத்தாம பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த அளவுக்குலாம் அந்த ஆளுக்கு புத்தி கிடையாது. இனியாவை கஷ்டப்படுத்தணும் வெளியே அனுப்பணும். எது நடந்தாலும் தலையாய மந்திரன்றது அந்த ஆளுக்கு இந்த ஒரு வாக்கியம் மட்டும்தான். எப்படா கேப் கிடைக்கும் பார்த்துட்டு இருந்த மனுஷனுக்கு இனியா கேட்டதும் அதை பிடிச்சுக்கிட்டாரு. உன் அக்காவுக்காவது குழந்தை பாக்கின்னு இருந்துச்சு, அது அவளுக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கான நேரம் தான் சரியா புரிஞ்சு வரல. ஆனா உனக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கானே எங்களுக்கு தெரியல. உனக்கு இந்த பொம்மை எல்லாத்தையும் கொடுக்க நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா அப்பவே இது எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுருவேன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம சின்ன பிள்ளை கணக்கா அந்த பொம்மைகளை எடுத்துட்டு தன்னுடைய ரூமுக்கு நடைய கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. கௌரி அம்மாவுக்கு இவ்வளவு நேரம் இருந்த சந்தோஷம் அப்படியே காத்து போன பலூன் மாதிரி மாறி அவங்க முகம் ரொம்பவே சுருங்கி போச்சு. விஷப்பாம்பு சிவம் பேசின பேச்சு கௌரி அம்மாவுக்கு மட்டும் இல்ல இனியாவுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்துருச்சு. ஒரு பக்கம் யாழினியும் இனியாவை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இனியா விடு, அவர் அப்படிதான் உங்களுக்கு நல்லாவே தெரியல அப்படின்னு சமாதானப்படுத்தவும் இனியாவுக்கு வேற எதுவும் பேச முடியல. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த விஷவல்லிக்கு மனசுக்குள்ள செம சந்தோஷம். இப்பதான் நம்மளை இந்த வாட்டுனா உடனே தான் அண்ணங்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டா பத்தியா அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷமும் பட ஆரம்பிச்சா. தன்னுடைய அப்பா இனியாவை இப்படி எல்லாம் பேசினாருன்னு நம்ம ஹீரோ விக்ரமுக்கு தெரிய வந்துச்சுன்னா தானும் அப்பா ஆகணும்னு விக்ரம் களத்துல இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.